2 நாளாகமம் 29:6 வசனத்தை வாசியுங்கள். நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு திருப்பி அதற்கு முதுகை காட்டினார்கள். நல்ல கவனமா கேளுங்க. ஆண்டவர்ட்ட முதுகை காட்டிட்டோம்னா அவருக்கு கோபம் எழும். ஆண்டவர்ட்ட முகத்தை காட்டிட்டோம்னா அவருக்கு பாசம் எழும். அவர் கோபத்துல சொல்ற நிறைய கோபத்துல பேசுவார். ஏன்னு பார்த்தா ஜனங்க திரும்பிட்டாங்க, முதுகை காட்டினாங்க. இளையகுமாரன் தகப்பனை விட்டு போகும்போது முதுகை காண்பித்துட்டு போறான். அவனுக்கு என்னாச்சுன்னு கூட அப்பா கேட்கல, தேடவே இல்லை. ஏன்னா அவன் எதை கிளாஸ்ல காட்டிட்டு போறான் தெரியுமா? முதுகை காட்டிட்டு போறான். நம்ம எல்லா இடத்துலயும் முகத்தை காட்டுறோம். ட்ரெயின்ல பிளைட்ல போகும்போது உங்க ஐடி கார்டு கொடுங்கன்னு நம்ம முதுக போட்டோ எடுத்து காட்டுவோம். பிளைட்ல இருந்து கீழே தள்ளி விட்டுருவோம். எல்லா இடத்துலயும் முகத்தை காட்டுறோம். அதுவும் ஆதார் கார்டு முகம் சகிக்காது, இருந்தாலும் காட்டுவோம். எல்லா இடத்துலயும் முகத்தை காட்டுவோம். ஆனா ஆண்டவர்ட்ட மட்டும் நம்ம முதுக காட்டிட்டோம் அவருக்கு கோபம் சர்வையாயிரும். முகத்தை காட்டிட்டோம் கோபம் அடங்கி பாசம் எழும்பும். நீ முதுக காட்டி கோபத்தை சம்பாதிக்காதே, முகத்தை காட்டி இரக்கத்தை சம்பாதி. நேற்று இரவில் இந்த வார்த்தையை கொண்டு ஆவியானவர் தூங்க விடல. முதுக காட்டினால எனக்கு கோபம் வரும். முதுகை காட்டி கோபத்தை சம்பாதிக்காதே, முகத்தை காண்பித்து. அந்த நேசருக்கும் சபைக்கும் இடையே இருக்கிற அந்த தெய்வீக காதல், தெய்வீக உறவை வர்ணிக்கிற புத்தகம் தான் உன்னத பாட்டு. அதிலே நேசர் சொல்லுகிறார் 4வது அதிகாரத்தின் 1வது வசனத்தில், என் ரூபவதியே, என் பிரியமே, நீ ரூபவதி, உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள். அப்ப முக்காடு போட்டிருக்கிறவள அந்த நேசர் எப்படி பார்க்கிறாருன்னா, தூங்குறாளா முழிச்சிருக்கிறா. அவர் ரசிக்கிறத பாருங்க. முக்காட்டின் நடுவே என் கண்ணு இவ்வளவு அழகா இருக்கு பாரு. 3வது வசனத்துல, உன் முக்காட்டின் நடுவே உன் கண்ணங்கள் வெடிச்ச மாதளம் பழம் போல் இருக்கிறது. அவர் முகத்தை பார்க்க விரும்புறார். முக்காடு போட்டுட்டு அப்படியே வெட்கத்தோட நிற்கிறாள். ஆமென். நேசருக்கு முன்னாக வரும்போது அந்த முக்காடு கொஞ்சம் கொஞ்சமா விலகுது. இதுதான் சபையினுடைய குவாலிட்டி. சபை தன்னை நேசருக்கு மட்டுமே காண்பித்து கொடுப்பாள். சாலமோன்லாம் ட்ரை பண்ணி பார்த்தார். அவளே சொல்ற, நான் கருப்பா இருக்கிறேன் அப்படின்னு. ஆனாலும் ஒத்துக்க மாட்டாங்க. நாங்க கருப்பா இருந்தாலும் அப்படியே இருங்க. ஆனா சாலமோன்லாம் வரும்போது மொத்தமா முடியாச்சு. சாலமோன் ட்ரை பண்ணி பார்க்கிறாரு. ராஜா அறைக்குள்ள கூட கூட்டிட்டு போறார். போகும்போது அவ சொல்றா, என்னை இழுத்துருங்கப்பா, என்னை விட்டுறாதீங்கப்பா. நேசர் வரும்போது அந்த முக்காடு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்படி பார்க்கிறார். கண் எவ்வளவு அழகா இருக்கு பாரு, கண்ணங்கள் எவ்வளவு அழகா இருக்கு பாரு. அடுத்து சொல்லுகிற 2வது அதிகாரம் 13-14, அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்தது, வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி. உன் முகத்தை நான் பார்க்கட்டும், உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். டெய்லி தேட வைக்கிறோமே, தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் டெய்லி அப்பா நான் வந்துட்டேன்பா அப்படி சொல்லி ஒரு அட்டெண்டன்ஸ் போடுறதே அவருக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. முகத்தை நான் பார்க்கட்டும். முக்காட்டு நடுவேன்னு அப்படி விட்டு பார்க்கிறார், ட்ரை பண்ணி பார்க்கிறார். சிலர்லாம் பார்க்கிறார், சிலர்லாம் முக்காடை இழுத்து போட்டு அவர் இப்படி பார்க்கிறார், இப்படி பார்க்கிறார். வேற என்னங்க பார்க்கிறார்?
உறவுகள் வந்து நம்ம கையில எவ்வளவு இருக்குன்னு பார்க்கும், நம்ம பையில எவ்வளவு இருக்குன்னு பார்க்கும். அவர் வந்து என் முகத்தை எனக்கு உன் முகத்தை பார்த்தா போதும். அவ ஏன் முக்காடு போட்டா தெரியுமா? ஒருவேளை நேசருக்கு என்ன பிடிக்காம போயிட்டுனா, ஏன்னா நான் எப்படி இருக்கிறேன், வெயில் பட்டு கருப்பா இருக்கிறேன், நேசருக்கு என்ன பிடிக்காம போயிட்டான்னு சொல்லி அவ அப்படியே வெட்கத்தோட அந்த முக்காட போட்டிருக்கும் போது அவர் சொல்லுகிறா, என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பிரியமே உங்க வாழ்க்கை அவர் பார்க்கட்டும். வரவெல்லாம் முக்காட விலைக்கு காட்டிட்டு அவருக்கு மட்டும் நான் நேசருடையவன் அவர் வேற யாருங்க சொல்ல முடியும்? அவனால கூட சொல்ல முடியல. அவன் அழகா இருக்கிறேன்னு சொல்லும் போது எனக்கு தெரியும் நீங்க அதை அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. நான் எப்படி இருக்குன்னு தெரியுமா? கருப்பா இருக்கிறேன். அது எப்படி தெரியுமா? என் சகோதரர்கள்லாம் ஆண்டு பார்க்கட்டு, உன் அழகு முகத்தை பார்க்கட்டு, நீ அழகா இருக்குன்னு சொன்ன காட்டு பார்ப்போம். வேண்டாண்டவரே, வேண்டாண்டவரே. பைபிள் என்ஜாய் பண்ணல. சமுத்திரத்தின் ஆழத்துல என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியும். பரலோகத்துல என்னெல்லாம் இருக்குன்னு அவருக்கு எல்லாமே தெரியும். அப்படி இருந்தா அவருக்கு எது பார்க்க விருப்பம் தெரியுமா? இந்த முக்காட்டின் நடுவே உங்க பேச ஒருத்தர் ரொம்ப ரசிச்சு பார்க்கிறார். யோபுவின் நண்பர்கள்ட்ட ஆண்டவர் சொல்றார், நான் யோபுவின் முகத்தை பார்ப்பேன், பார்த்து உங்க ஜெபத்தை நான் கேட்பேன், உங்களை விடுவிப்பேங்கிற. ஆண்டவர் பார்த்து ரசிக்கிறதுக்கு மேக்கப் அவசியம் இல்லை. சகோதரர்கள் தான் ஆமேன்னு சொன்னாங்க. ஏன்னா போட்டும் பிரயோஜனம் இல்லை. ஆமே, ஐயோ முக்காடு போட்டு இப்படி என்ன பாப்பாரா, இப்படி என்ன அந்த முக்காட்டின் நடுவே என்ன ரசிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார் நினைக்கும் போது நான் மதிப்புள்ளவனா எண்ணப்படுகிறேன். என் லைஃபுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, ஒரு மீனிங்ஃபுல் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். அவர் வாயின் முத்தங்களால் என்னை முத்தம், வாயின் முத்தங்களால் முத்தமிடுபவரே, திராட்சை ரசத்திலும் இன்பமான தேசம் என்மேல் உடையவரே, கைகளை உயர்த்தி என்னவரே, என்னவரே நீ என் மனவாளர், என்னவரே என்னை பிரியமே என் ரூபவதியே என்று அழைப்பவரே, என்னவரே என்னவரே உடையவர், எந்த தாயின் கருவிலே, எந்த தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டவரே, எந்த தாயின் கருவிலே, ஆமென். பல தள்ளின போதனை வாய்ந்தெடுத்தவர். Love you, Bob. ஆமென். என்னவரே 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 என்னவரே
ஆண்டவர் டெய்லி கேட்கிறான், உன் முகத்தை காட்டு. அட்லீஸ்ட் வந்து நான் இருக்கிறேனாவது சொல்லிட்டு போங்க டெய்லி அப்பா சமூகத்துல. யார் முதுகை காண்பிக்கிறவர்கள் தெரியுமா? எரேமியா 2:27 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவைக்கு மட்டும் தேவனை தேடுகிறவர்கள். அவர்கள் தங்கள் முகத்தை அல்ல, தங்கள் முதுகை எனக்கு காட்டினார்கள். தங்கள் ஆபத்து காலத்திலோ எழுந்து எங்களை ரட்சியும் என்கிறார்கள். அதன் அர்த்தம் என்ன? தேவைக்கு மட்டும் தேடுகிறவர்கள். தேவைன்னு வந்தா நேரம் வந்து ஆண்டவர் சமூகத்தில் அப்பா அப்பான்னு விழுது. தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஆளை காணாது. ஆண்டவர் சொல்றாரு, இவங்க முதுக காட்டுறவங்கப்பா, நான் அவங்க முகத்தை பார்க்க விரும்புறேன். ஆபத்து வரும்போது எழுந்து ஆண்டவரே எங்களை ரட்சியும். தேவைக்கு மட்டும் தேடுறவங்க. ஆண்டவர் கேட்க, நான் உன் பணத்தை கேட்டேன், நான் உன் பொருளை கேட்டேன், உன் பொண்ணை கேட்டானா, உன் ஃபேஸை நான் பார்க்கணும். நீ என்ன பார்க்க ஆசைப்படுறியோ இல்லையோ, நான் உன்னை பார்க்க ஆசைப்படுறேன். கர்த்தர் சொல்றேன், ஆதாமே உன் ஃபேஸை எனக்கு காட்டு, நீ எங்க இருக்கிற. ஒரு நெருக்கம் வரும் நம்ம லைஃப்ல பாருங்க. நெருக்கம் வரும்போது மட்டும் ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடுறோம்னா கர்த்தர் சொல்றாரு, இவங்க முகத்தை காட்டுறவங்க இல்ல, முதுகை காண்பிக்கிறவர்கள். யார் முதுகை காண்பிக்கிறவர்கள்? எரேமியா 32:33 சொல்லப்பட்டிருக்கிறது, முகத்தை அல்ல முதுகை எனக்கு காட்டினார்கள். நான் ஏற்கனவே அவர்களுக்கு உபதேசித்தும் அவர்கள் புத்தியை ஏற்றுக்கொள்ள செவி கொடாதவர்கள், கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்கள். அதாவது ஆண்டவர் என் வாழ்க்கையில அற்புதம் செய்கிறவரா இருக்கணுமே தவிர ஆலோசனை கர்த்தரா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. இயேசு அற்புதம் செய்கிறவர் மட்டுமல்ல, அவருடைய நாமம் நித்திய பிதா, சமாதான பிரபு, அதிசயம், ஆலோசனை கர்த்தர். இதெல்லாம் சேர்ந்துதான் வரும். ஆனா அதுல ஒரு போர்ஷன் மட்டும் நம்ம எடுக்கிறோம். அதுதான் அநேகருக்கு இன்னைக்கு காணாமூர் இயேசு தான் தேவை, கல்வாரி இயேசு தேவையில்லை. திராட்சரசத்தை குடியுங்கள்னா ஓடி போய் குடிப்போம். கல்வாரி இயேசுன்னு என்ன சொல்லுவார்? அவனவன் தன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வரக்கூடாது. அது வேண்டாம், இது கடினமான உபதேசம். யார் நிலைத்திருப்பான்? 5 அப்பம் 5000க்கு அதிகமாய் பெருக பண்ணும் போது என்ன கூட்டம். ஆனா தம்மை ஜீவப்பமாய் கொடுத்த போது வேண்டாம் வேண்டாம், அது வேண்டாம், அது வேண்டாம். அவருடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள, வசனத்தை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்கள் என்னதான் தங்களை தேவனுக்கு முன்பாக நிறுத்தினாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் முகத்தை அல்ல முதுகை காட்டினார்கள். எசேக்கியேல் 8வது அதிகாரம் 16வது வசனத்தை பார்க்கும்போது அங்கே தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ்த்திசைக்கும் நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது வரது சர்ச்சில் தான், ஆனா பிரையாரிட்டி கொடுக்கிறதெல்லாம் மற்றவைகளுக்கு. சூரியன் சிருஷ்டியை தொழுது கொள்ளுகிறார்கள், சிருஷ்டிகரை அல்ல. அதனாலதான் தேவ பிள்ளைகளை இயேசு என்கிற பெயர்ல ஒரு விக்கிரகத்தை, ஒரு போட்டோ கூட ஒரு தேவ பிள்ளை வந்து வைக்க கூடாது. அதுக்கு ஒரு மாலை போட்டு அதுக்கு ஒரு விளக்கு கொளுத்தி அப்படியே அந்த போட்டோல நம்மளை கொஞ்சம் யோசித்து பார்ப்போமா? அது நடக்கக்கூடாது. அவர் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. நம்ம குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஏறுகிறார் பாடும்போது அவர் அங்கிருந்து பார்த்துட்டு இருப்பார். நான் ஏறிட்டேன், நீ எப்போ ஏறுவாங்க? நீ எப்போ வர போற? சிலர்லாம் குட் ஃப்ரைடே அன்னைக்கு 40 நாள் தொடங்கிட்டாங்கல்ல நான்வெஜ். ஆனா அந்த ஈஸ்டர் அன்னைக்கு கேரளாவில், தமிழ்நாடு தெரியல, கேரளாவில் அதிகமாய் சாராயம் விற்பனை ஆகிறது எந்த நாள்ல தெரியுமா? ஈஸ்டர். ஏன்னா அந்த துக்கத்தெல்லாம் தீக்கணும்ல. சிருஷ்டிகரை நம்ம ஆண்டவரை பணிந்து கொள்ளாம வேற எது நாங்கள் சூரியனை வணங்குறோமா அப்படின்னு கேட்டா இல்ல. யாரும் ஆனாலும் சிலர் சூரியனை பார்க்கும்போது
அது சிலர் பழகிட்டாங்க. 4 பேர் செய்யறதை பார்த்து எதுக்கு செய்யறோன்னே தெரியாது. ஆண்டவர் சமூகத்திலிருந்து உடன்படிக்கை செய்துட்டு போகும்போதும் சில இடத்தை பார்க்கும்போது ஆண்டவரே ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரை இவங்க போட்டோவை காட்டுங்க ஆண்டவர், இங்க பாரு ஃபுல்லா முதுகா இருக்கு. ஆமே ஆண்டவர் சொல்ல எனக்கு 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 பிடிக்கலப்பா அப்படிங்கிறார். நீங்க அந்த அதிகாரம் படிச்சீங்கன்னா தெரியும். அவர் ஒருவரே தேவன், என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இயேசு ஒருவரே ஆண்டவர், இயேசு ஒருவரே இரட்சகர், சேனைகளின் கர்த்தர். ஷெமம்ரே தனரே ஆமென். சேனைகளின் glory பரிசுத்த செய்தி பாதிதான் வந்திருக்கு. ஒரு வார்த்தை கூட சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நாபால் செய்த ஒரு செயல் தாவீதுக்கு ரொம்ப கோபத்தை உண்டாக்கிட்டு வந்து சொல்றாங்க, நாபால் இப்படி இப்படி எல்லாம் பண்ண, நம்ம எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தோம் அவங்களுக்கு, ஆனா நம்ம ஒரு காரியத்துக்காக போகும்போது ரொம்ப நம்மளை கஷ்டப்படுத்திட்டான்னு சொல்லி தாவீது ஆட்கள் வந்து தாவீது இடத்துல சொன்னது. தாவீது ஆமா, சிலர் வந்து சொல்ற சொல்லே நமக்கு பிபி ஏறும். அப்படி கிருபை பெற்றவங்க எல்லாம் வந்து நமக்கு ஓட்டி விடுவாங்க. வந்து எப்படி இருக்கு, எல்லாம் நல்லாதான், ஆனாலும் இவங்க இருக்கிறாங்க தெரியுமா அப்படிமாங்க. தாவீது அந்த வீட்டுல ஒரு நாயை கூட உயிரோட வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நேர புறப்பட்டு போறாரு. இந்த செய்தி யாருக்கு தெரிய வந்துட்டுன்னா அபிகாயிலுக்கு தெரிய வந்தது. நேர போய் ராஜா கிட்ட ஓடி போய் ராஜாவுக்கு முன்னாக விழுந்து அநேக காரியங்கள் பேசுவார். அப்படி பேசும்போது ராஜா அபிகாயிலை பார்த்து சொன்ன வார்த்தை உண்டு. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை அதுதான். அதை சொல்லி ஜெபிக்கிறேன். 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 34, 35 வசனங்கள். நீ தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால், இதுதான் வேர்டு. நீ மட்டும் கொஞ்சம் டிலே பண்ணியிருந்தா, கொஞ்சம் லேட் பண்ணியிருந்தா, பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது அனுக்கிரக காலம், இது இரட்சணிய நாள். மிஸ் பண்ணிராதீங்க. நீ தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால் பொழுது விடியும் மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோட வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடம் கொடாது இருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல்லுகிறேன் என்று சொல்லி அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது அவள் கையிலே வாங்கிக் கொண்டு, அடுத்த வார்த்தை, அவளை அப்படி பார்க்கிறான். பார்த்து நீ சமாதானத்தோட வீட்டுக்கு போ, இதோ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்றார். நாபால் முதுக காட்டினான். தாவீது இனி இவன் இருக்க கூடாதுன்னு புறப்பட்டு வந்தான். அபிகாயில் முகத்தை காட்டுறான். தாவீது சமாதானம், நான் உன் முகத்தை பார்த்து இப்படி செய்றேன், உன் முகத்தை பார்த்து. ஹல்லேலூயா. நம்முடைய முகத்தை கர்த்தர் பார்க்கட்டும், நம்முடைய தலைமுறைகள் வாழட்டும். நம்முடைய முகத்தை பார்க்கணும். நம்ம முதுக காட்டி காட்டி தலைமுறைகளுக்கான ஆசீர்வாதத்தை கூட நம்ம ஆபத்து வரும்போது நோக்கி கூப்பிட ஆண்டவர் சொல்ல, அதை நான் இந்த லிஸ்ட்லயே வைக்கலன்ட்டார். அதனாலதான் யோசுவா பாருங்க, அவன் எப்படி இருக்கிற, அழுக்கு வஸ்திரம் தரித்தவன். அவனுக்கு தெரியும், என் முகத்தை பார்த்துட்டாருன்னா அப்ப என்ன அடிக்க மாட்டார். இளையகுமாரன் திரும்பி வந்ததும் தூரத்திலே அது யாருன்னு யாரு பாக்குறா தெரியுமா? அப்பா பாக்குறாரு, முகத்தை பார்க்க இறங்கி ஓடுறார். முதுக காட்டினதும் அப்பா வீட்டிலே இருந்தார். அவன் போகும்போது வெளியே இறங்கவே இல்லை. ஆனா அவன் திரும்பி வந்ததும் முகத்தை பார்த்ததும் அப்பா ஓடி போய் ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொன்ன ஊமையே இப்படி இருக்கும்னா அவர் ஒரிஜினலுங்க. ஹல்லேலூயா. தீவிரமாய் தாமதிக்காதிருங்க. பரிசுத்தத்தை நேசியுங்கள். பரிசுத்தமாகுதலுக்கு
உங்களை முழுமையாக ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? என்னவரே என்னவரே என்னவரே, எஸ், என்னவரே என்னவரே என்னவரே. இந்த பாடலை பாட போறோம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஜெபம். வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வச்சு, நான் உமக்கு முதுகை காண்பிக்கிறவனா இருக்கக்கூடாது. உன் முகத்தை எனக்கு காண்பி. எனக்கு கஷ்டம் வரும்போது மட்டும் தேடுற எனக்கு என்ன நினைச்சு வெக்கமா இருக்குப்பா, அசிங்கமா இருக்குப்பா. எத்தனை பேர் அப்படி வெக்கப்படுறீங்க? எனக்கு ஒரு நெருக்கம்னா ஓன்னு வந்து எனக்கு அசிங்கமா இருக்குப்பா. நான் யாரோ நீங்க யாரோன்னா ஓகே, நான் பிள்ளை இல்லவா, நீங்க எனக்கு அப்பா இல்லவா, என் பேச நான் உங்களுக்கு வந்து காட்டணும்லப்பா. ஆபிரகாமேன்னு கூப்பிட்டதும் இதோ அடியேன், எப்பவுமே அவைலபிளா இருக்கிறேன், நான் இருக்கிறேன்ப்பா. உடனே ஆபிரகாம் முகத்தை திருப்பல. ஈசாக்கு கொடுக்காம இருக்கும் போதும் முகத்தை காட்டினான், ஈசாக்கு கொடுத்த பிறகும் முகத்தை காட்டுறான், ஈசாக்கு எடுக்க போறேன்னு சொல்லும் போதும் முகத்தை தான் காட்டுறான். அவனதான் சொன்னார், என் சிநேகிதனான், என் சிநேகிதனான். அப்பா, நான் உமக்கு முகத்தை காட்டக்கூடாது. காரணம், ஆமென், என்னை இவ்வளவாய் நேசித்து ரசிக்கிறதுக்கு உம்மை தவிர வேறு ஒருவரும் இல்லாண்டவரே. என்னவரே என்னவரே, உம்மாயின் முத்தங்களால், உம்மாயின் முத்தங்களால். பிள்ளைங்கள பாடுங்க. ஆமென் ஆமென். திராட்சை ரசத்திலும் இன்பமான நேசம் என்னேல் உடையவரே. கைகளை உயர்த்தி என்னவரே என்று அழைத்தவரே, என்னவரே என்னவரே. எந்த தாயின் கருவிலே, எந்த தாயின் கருவிலே என்னை தெரிந்து எத்தனை பேர் நன்றியோடு சொல்வீங்க? பல தள்ளின போது வாழ்ந்தெடுத்தவரே, என்னவரே சகமாவரே, என்னவரே என்னை பிரியமே கிருபவதி. ஹல்லேலூயா. என்னவரே என்னவரே, உங்க அன்பின் கயிற்றார், அன்பின் கயிற்றார் என்னை இழுத்தீர், நன்றியோடு எதற்குமே உதவாத, எதற்குமே உதவாத என்னை தேடி வந்தீர், எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு
எதற்குமே ஆமே எட்டாத உயரத்திலே கண்மலை கண்மலை மறைவுக்குள்ளாய் கண்மலை வெடிப்பிலே தங்கும் என் புறாவே உன் முகத்தை காண்பி என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய முகத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் சத்தத்தை நான் கேட்கட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடைசியா கைகளை உயர்த்தி என்னவரே 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 என்னை பிரியமே ரூபவதி ஹalleluya என்னவரே 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 ஓரமாஷே கமமதனலரே நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை முழு பலத்தோடு ஆமென் ஆமென் ஹalleluya ஹalleluya